இங்க ஒரு அம்மா கஷ்டப்பட்டு துணி தைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பையன் உள்ள வந்து அவங்க கிட்ட ஒரு புக்க காட்டலாம்னு பாக்குறான். அம்மாவோ அவனை கண்டுக்காம துணி தச்சிட்டே தான் இருக்காங்க. அதனால அவன் சோகமாயிடுறான். அவன் மெதுவா ஒரு சேர்ல உட்காந்துட்டு அம்மா கிட்ட அந்த புக்க காட்ட பாக்குறான். அம்மாவோ எனக்கு டைம் இல்ல, நான் இதை வேகமா முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இதனால சோகமா அங்கேயே உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் நூல்கண்டு எடுத்து விளையாடிட்டு இருக்கான். அது உருண்டு போய் அம்மா கிட்ட போய் இடிச்சிருது. உடனே அம்மா அவனை முறைச்சுக்கிட்டு அந்த நூல்கண்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. இவன் திரும்பவும் சோகமா அப்புறம் அங்க இருக்கிற பட்டன் எடுத்து விளையாடலாம்னு பாக்குறான். உடனே அம்மா அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க பக்கத்துல வச்சுக்கிறாங்க. இதனால இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு மணியை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். அப்புறம் அவன் உட்கார்ந்திருந்த சேர் ஆட்டி விளையாடிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த சேர் ரொம்ப பின்னாடி போனதால இவன் டேபிள பிடிச்சு இழுக்கிறான். இவன் இப்படி இழுத்ததால அந்த டேபிள்ல தச்சிட்டு இருந்த அம்மாவோட கையில அந்த ஊசி குத்திருது. அவங்க வழியில கத்திக்கிட்டு இவனை பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க ரொம்ப கோமா அவனை பாக்குறாங்க. இவனும் அந்த புக் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறான். உடனே அவங்க அந்த புக்கை புடுங்கி வச்சுட்டு அவனை வெளியில போக சொல்றாங்க. இவன் அம்மாவை பார்த்துக்கிட்டே ரொம்ப சோகமா வெளியில போறான். இவன் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறத அம்மா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு தைக்கிறதுக்கு இன்னும் நிறைய துணி இருக்கதால அவங்களால அவன் கிட்ட பேச கூட முடியல. இவங்க அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இவங்க தச்ச ஒரு துணியில பட்டனை தைக்கலாம்னு ஊசி எடுக்கிறாங்க. அந்த ஊசியில நூலை கோர்க்கலாம்னு பாக்குறாங்க. அங்க அவங்களோட பையன் கொண்டு வந்த புக் இருக்கதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவங்களால அந்த ஊசியில நூலை கோர்க்கவே முடியல. இவங்க கண்ணெல்லாம் அழுகையா இருக்கு. இவங்க அழுதுகிட்டே அதுல கோர்க்கலாம்னு பாக்குறாங்க. அப்ப அவங்களோட பையன் வந்து அந்த ஊசியை நூலையும் வாங்கிக்கிறான். அவன் அந்த ஊசியில நூலை கோர்த்துட்டு அம்மா கிட்ட காட்டுறான். அப்ப அந்த பையனுக்கு ரொம்ப அழுக வருது. அவன் ஏங்கி அழுதுட்டு இருக்கான். இதை அம்மா பார்த்துட்டு அவனோட கண்ணை தொடச்சு விடுறாங்க. அப்புறம் இவங்க பக்கத்திலேயே இன்னொரு சேரை போட்டுட்டு அவனை அதுல உட்கார வைக்கிறாங்க. அவங்க தச்சுக்கிட்டு அவன் கூட அந்த புக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அம்மா கிட்ட அந்த புக்கை காட்டி பேசிட்டு இருக்கான்.